ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நல்லூர் ரெசிபீஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஈரல் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து ரெடிமேடாக தான் மசாலா அரைச்சி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில் வந்து 2 டைம்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக வரும். நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். குட்டியாக ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். இந்த ஸ்டோரி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்தது. ஒரு மனிதர் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப கெடுதல் பண்ணிகிட்ருக்கிறவங்க, ரொம்ப கெட்டவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து இல்லை நம்ம திருந்திடலாம், நம்ம செஞ்ச தப்பெல்லாம் வந்து பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம திருந்திடலான்னு சொல்லிட்டு ஜியாரத் மாதிரி உம்ரான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிருக்காங்க. அங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணிட்டு அங்கே போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. போகிற வழியில் என்ன ஆயிடுச்சுன்னா சடனாக அவர் வந்து இறந்துடுறாரு. அப்போ வந்து மலக்குமார்கள்லாம் வர்றாங்க. இவரோட இதை கைப்பற்றுறதுக்கு இவரை நரகத்தில் போடலான்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இல்லை நான் சொர்க்கத்தில் போடலான்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் சொல்கிறாங்க. நரகத்தில் போடலான்னு சொல்கிறாங்க இவர் ரொம்ப கெடுதல் பண்ணியிருக்காரு, நிறையா மக்களுக்கு வந்து தீங்கு பண்ணியிருக்காரு, இவர் ரொம்ப கெட்டவர். ஸோ இவர் செஞ்சதுக்கு வந்து பலன் வேணும், அதனால் வந்து இவரை நரகத்தில் போட்டுடலாம். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க இல்லை அவர் நல்லது பண்ணணும்னு வந்துட்டார், ஸோ அவரை வந்து நம்ம சொர்க்கத்தில் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு இஷ்யூ வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போகுது. அவங்க ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் ரெசிப்பியில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே அந்த மசாலாவை வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி பட்டை ஏலக்காய் பொடி நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. எனக்கு தக்காளி தேவைப்படாது. இந்த ஈரல் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு விசில் போடணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க வச்சாலே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தக்காளி சாதம் இல்லைனா சாதாரண ஒயிட் ரைஸ் கூட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி தயிர்லேயே நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டே போகுது. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அவங்க வீட்டிலேருந்து மக்கா வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். எந்த தூரத்தில் அவர் இறந்துருக்காரு, மக்கா கிட்டே வரும்போது இறந்துருந்தாருன்னா அவரை நீங்கள் சொர்க்கத்தில் போடுங்க. அவர் வீட்டுக்கிட்ட தான் வந்திருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து அவரை நரகத்தில் போட்டுருங்க அப்படின்னு. அப்போ கால்குலேட் பண்ணப்போ ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து இறந்துருக்காரு. அந்த மக்கா கிட்ட மிட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து இறந்துருக்காரு. அதனால் அப்போ வந்து இது அல்லாவோட ஏற்பாடு. ஸோ அதனால் வந்து அவர் நீங்கள் சொர்க்கத்தில் போட்டுருங்க. ஒரு ஸ்டெப் பின்னாடி அவர் இறந்துருந்தார் அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக நரகத்துக்கு தான் போயிருப்பார். ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து இறந்ததுனால அவரை நீங்கள் சொர்க்கத்தில் போட்டுருங்க, இது அல்லாவோட ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அங்கே உள்ள எல்லாருமே கேட்டிருக்காங்க எந்த ஒரு அவரை நரகத்துலேருந்து காப்பாற்றுச்சு அப்படின்னு. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அவர் வீட்டிலேருந்து எடுத்து வச்ச முதல் அடி, அந்த முதல் அடி தான் அவரை தீய நரகத்துலேருந்து காப்பாற்றி சொர்க்கத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்னு. இதே மாதிரி தாங்க, கெட்டதை விட்டுட்டு நம்ம நல்லதை மட்டுமே செஞ்சோம் அப்படின்னா நம்ம கடைசியாக நமக்கு வந்து சேர்றதும் நல்லதே வந்து சேர்ந்துடும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.